ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்லேயே. கடையை விட வீட்டில் செய்கிறது தான் பெஸ்ட்டு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 200 கிராம் டார்க் சாக்லேட், அதாவது செமி ஸ்வீட் சாக்லேட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குக்கிங் சாக்லேட்னு கேளுங்க கடையில். அது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப்பு நெய் சேர்த்துருக்கேன். இதை மைக்ரோவேவில் 3 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். 3 நிமிஷம் வச்சு எடுத்த உடனே இந்த மாதிரி மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் டபுள் பாய்லரும் பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சிடுச்சு சாக்லேட்டு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக கேக் ட்ரேயில் பட்டர் தடவி பட்டர் ஷீட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சாக்லேட்டில் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே 3 முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பீட்ரு வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்தாச்சு. நான் ஜலிச்சு வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், எந்த வித கட்டியும் இல்லாமல். அவனை 180 டிகிரியில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக் ட்ரேயில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தூக்குனா மாதிரி ஊற்றுங்க. நம்ம இதை 20 அப்படின்னா 25 நிமிஷத்தில் எடுத்துடலாம் அவன்லேருந்து. ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் கழித்து குச்சி விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க வேகலைன்னா. ஏன்னா ஒரு அவனுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் இருக்கும். இப்போ லைட்டாக தட்டி விட்டுட்டு அவனில் வச்சிடலாம். அவனில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு குச்சி விட்டு பார்த்தா ஒட்டாமல் வரும். அதான் சரியான பதம். இதை ஒரு 2 ஹவர் ஆற வச்சிட்டதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பட்டர் ஷீட்டை பிரித்து எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓரங்கள் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஷேப்பாக கட் பண்ணிக்கலான்ட்டு. நீங்கள் அப்படி இல்லைன்னா அப்படியே உங்கள் இஷ்டம், எப்படி பீஸ் போடுறதுனாலும் பீஸ் போட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் அழகாக இருக்குமேனு நான் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக சாக்லேட்டியாக இருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் அரிசி சிரப் தான் ஊற்றிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.